டாக் மீடியா வாசகர்களுக்கு வணக்கம். ஓம் நமோ நாராயணா. தேவாதிராஜ பரபிரம்மனே நமகா. காஞ்சி ஸ்ரீ அத்திவரதர் வைபவம் இன்று 47ஆம் நாள், தரிசனத்தின் இறுதி நாள். பெருமாளின் நின்ற திருக்கோலத்தின் 16ஆம் நாள். இன்று கடைசி தரிசன நாள் என்பதால் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு நின்று பெருமாளை தரிசனம் செய்து வருகிறார்கள். இனி அத்திவரதர் 40 ஆண்டுகளுக்கு பின்புதான் பக்தர்களுக்கு காட்சி தருவார். நாளை மாலை அனந்தசரசு திருக்குளத்தில் எழுந்தருள்வார் அத்திவரதர். அத்திவரதருக்கு இன்று ரோஸ் மற்றும் மஞ்சள் நிற பட்டாடை அணிவிக்கப்பட்டுள்ளது. பலவித மலர்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளார் எம்பெருமான். மல்லி, முல்லை, ரோஜா மாலைகளில் அற்புதமாய் காட்சியளிக்கிறார் அத்திவரதர். மனோரஞ்சித மாலை மனதை வருடும் வகையில் உள்ளது என்கிறார்கள் பக்தர்கள். பெருமாளின் சிரசில் உள்ள மகுடத்தில் பூச்சரங்களும் சூட்டப்பட்டுள்ளது. இன்று விஐபி, விவிஐபி தரிசனங்கள் கேன்சல் செய்யப்பட்டுள்ளது. மக்கள் தர்ம தரிசனத்தில் சென்று மட்டுமே பெருமாளை தரிசிக்க முடியும். அத்திகிரி அருளாளனை காண கடந்த 46 நாட்களில் 1,04,00,000 பேர் காஞ்சி நகர் நோக்கி வந்தனர். இன்று தரிசனம் நள்ளிரவு வரை இருப்பதால் இது மேலும் பல லட்சங்கள் கூடும் என்கிறார்கள் கோவில் நிர்வாகத்தினர். அனந்தசரசில் நாளை எழுந்தருள உள்ளார் எம்பெருமான். நாம் அனைவரையும் அங்கிருந்தே கருணையோடு அருள்பாலிப்பார் அத்திவரதர். டாக் மீடியா வாசகர்களுக்கு நாங்கள் அத்திவரதரின் அன்றைய திருக்கோலத்தை அன்றைய எங்கள் வீடியோ மூலமாக வழங்கி வந்தோம். இனிவரும் நாட்களில் அத்திவரதரின் அழகை எங்கள் டாக் மீடியா யூடியூப் சேனலில் தொடர்ந்து இந்த வீடியோக்கள் மூலம் பார்த்து ரசித்து கண்டு மகிழ்ந்து பெருமாளின் அருளை பெறலாம். நாளை அத்திவரதர் அனந்தசரசில் எழுந்தருள உள்ள நிகழ்வுகள், அதை பற்றிய தொகுப்புகளோடு சந்திப்போம். நன்றி. ஓம் நமோ நாராயணா.